அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சரல் ஹிந்தி பரீட்சையை. இதில் 9th லெசன். ஏற்கனவே இந்த லெசனில் 3 பார்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பார்ட் 4 பார்க்கலாம். இந்த லெசன் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஆக்ஷன் வேர்டோட டா அல்லது தே பயன்படுத்துறது. இதுதான் இதோட டைட்டில். மை ஆத்தா ஹூ, தும் ஆத்தே ஹோ. இதில் இந்த ஆ தா அப்படிங்கிறதும் ஆ அதோட இந்த தே அப்படிங்கிறது தான் இதோட இந்த லெசன்ல வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தா தே. ஆனாலும் இதுல தீயோட பிரயோகமும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த லெசன் இருக்கு. ஆக்ஷன் வேர்டோட தா தே உபயோகம். ஆனாலும் அதோட நம்ம வேற எதையும் தெரிஞ்சுக்கிறோம். தீ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தா அப்படிங்கிறது ஆண்பால் சிங்குலருக்குரியது. தே அப்படிங்கிறது ஆண்பால் ப்ளூரல், இல்லைன்னா ஆண்பால் சிங்குலரா இருந்தாலும் மரியாதையா குறிக்கும் போது அதுக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்னு ஆண்பால் பெண்பால் ரெண்டும் சேர்ந்த ப்ளூரலாகவும் இருக்கும், அதுக்கும் பயன்படுத்திக்கிடலாம். தீ அப்படிங்கிறது பெண்பாலுக்குரியது. அது சிங்குலரோ ப்ளூரலோ தீ தான் ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்ப நம்ம பார்ட் 4க்குள்ள போகலாம். பாருங்க. வஹ் கியா ஹை, அது என்ன. அது அப்படிங்கிற மீனிங்லையும் வரும், அவன் அப்படிங்கிற மீனிங் அவள் வரும். வஹ் அப்படின்னாலே அவன், அவள், அது, இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வஹ் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இது கேள்வியா இருக்கிறதுனால அதுக்குரிய பதில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வஹ் அவன் அல்லது அது அவள், ஏதோ ஒண்ணு. கியா ஹை என்ன. அடுத்து பாருங்க. வஹ் காய் ஹை பசு. நம்ம சாதாரணமா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? அவள் பசு அப்படின்னு சொல்ல மாட்டோம், அது பசு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்னது? வஹ் கியா ஹை, அது என்ன. வஹ் காய் ஹை, அது பசு. அடுத்தது பாருங்க. காய் ஹமே दूध देती है. காய் பசு, ஹமே நமக்கு, ஹமே அப்படின்னா நமக்கு, தூத் பால், தேத்தி ஹை கொடுக்கிறது, தே அப்படின்னா கொடுன்னு அர்த்தம், கொடுத்தல். அதோட இங்க எது வந்திருக்குது? தீ பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க காய் அப்படிங்கிறது பெண்பால். இந்த தீ அப்படிங்கிற பயன்பாடு பெண்பாலுக்குரியது. அது சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். காய் ஹமே தூது தேத்தி ஹை, பசு நமக்கு பால் தருகிறது. காய் கா தூத் சேகன் கே லியே அச்சா ஹை. இங்க கா அப்படிங்கிறது உடைய, கா கே கி அப்படின்னா வந்து உடையன்னு அர்த்தம். இது மூணுமே உடையன்னு அர்த்தம். இப்ப காய்கா அப்படின்னாக்கா பசுவினுடைய அப்படின்னு அர்த்தம். காய்கா தூத் அப்படின்னா பசுவினுடைய பால். சேகன் கேலியே அச்சாஹை. பண்ணிக்கணும், இதை நான் வந்து சேகன்னு வாசிச்சுட்டேன், சேகத். காய்கா தூத் பசுவினுடைய பால், சேகன் கேலியே உடல் நலத்திற்கு ஆக. சேகன் அப்படின்னாக்கா உடல் நலம். சேகன் அப்படின்னா உடல் நலம். சேகன் கேலியே உடல் நலத்திற்கு. கேலியே அப்படின்னாலே சாதாரணமா ஃபார் காக, அதாவது சேகன் கேலியனா உடல் நலத்திற்காகன்னு அர்த்தம். அச்சாகை நல்லது. காய்கா தூத் பசுவினுடைய பால், சேகன் கேலியே உடல் நலத்திற்கு, அச்சாகை நல்லது. அடுத்தது பாருங்க. ஏ மேரி மாதாஜி ஹை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மேரா, மேரே, மேரி அப்படின்னா என்னுடைய. இது மூணுல எதுனாலும் என்னுடையன்னு தான் அர்த்தம். நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன
ஜெண்டர் நம்ம கொண்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். ஏ இவர், ஏன்னா மேரி மாதாஜின்னு வந்துருச்சுன்னு இவர் என்னுடைய அம்மா, இவங்க என்னோட அம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ இவர், ஏ அப்படிங்கிறதுக்கு இவர் இவர்கள் அப்படின்னு 2 மீனிங் இருக்கு. இங்க நம்ம எடுத்துக்கிட வேண்டியது இவர். மேரி என்னுடைய, மாதாஜி ஹை அம்மா, இவர் என்னுடைய அம்மா. ஏ கானா பனாத்தி ஹை, ஏ இவர் அதாவது என்னுடைய அம்மா, கானா சாப்பாடு, பனாத்தி ஹை தயாரிக்கிறார். பனா அப்படின்னாக்கா ப்ரிப்பேர். இந்த ஆக்ஷன் வேர்டோட இங்க என்ன வந்திருக்குது? தீ. ஏன் இங்க தீ வந்திருக்குது? ஏன்னா இங்க நம்ம அம்மாவை குறிப்பிடுறோம். அம்மா பெண்பால். பெண்பாலை பொறுத்தவரை மரியாதைக்குரியதோ சிங்குலரோ ப்ளூரலோ எதுக்கா இருந்தாலும் தீ தான் பயன்படுத்தப்படும். இங்க மரியாதைக்குரியது அல்லது ப்ளூரல் அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம்? இங்க ஹைங் இந்த புள்ளி வச்சிருக்குதுல அதை வச்சு இங்க நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இங்கே எப்படி பயன்படுத்தப்படுகிறது? மரியாதைக்குரியதாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இவர் மரியாதைக்குரியவர், அம்மா. இத நீங்க ஏற்கனவே மேல உள்ள லெசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஹை அப்படிதான் வரும் பெண்பாலுக்கு பயன்படுத்தினதுல. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் மேல போய் காமிக்கிறேன். இங்க பாருங்க, மை ஸ்கூல் மே படுத்தி ஹூ, நான் பள்ளியில் படிக்கிறேன். இது சிங்குலர் பெண்பால். இப்ப இது மேரா நாம் இந்திராகை. இப்ப இது இங்க பாத்தீங்கன்னா வேற ஏதாவது காமிக்கிறேன். என்ன இருக்குது பாருங்க. இங்க தும் கியா கர்த்தி ஹோ, நீ என்ன செய்கிறாய். இது சிங்குலர் பெண்பால். இது நம்ம தீ தான் பயன்படுத்துறோம். அது மரியாதையோ மரியாதை இல்லாமையோ, அதாவது சிங்குலரோ ப்ளூரலோ வித்தவுட் ரெஸ்பெக்டோ நம்ம தீ தான் பயன்படுத்தணும். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? ஏ கானா பனாத்தி ஹைங். இது சிங்குலர் தான், அம்மா சிங்குலர் பெண்பால். ஆனா இவங்க மரியாதைக்குரியவங்கிறதுனால இங்க ஹைங் பயன்படுத்துறோம். இப்ப இது மேரி பகன் கானா பனாத்தி ஹைங். இப்ப 2 சகோதரிகள், மேரி தோ பகனே கானா பனாத்தி ஹை, என்னுடைய 2 சகோதரிகள் உணவு தயாரிக்கிறார்கள் அப்படின்னாலும் அங்க ஹைங்கு தான் பயன்படுத்துவோம். அது ப்ளூரல் பெண்பால், அதுக்கும் நம்ம ஹைங்கு தான் பயன்படுத்துவோம். இது சிங்குலரா இருந்தாலும் மரியாதைக்குரியவர், அதனால இங்க நம்ம ஹைங்கு பயன்படுத்துறோம். ஏ மேரே பிதாஜி ஹைங். இப்ப இங்கேயும் பாருங்க, மரியாதைக்காக இங்க ஹைங்ல கொண்டு வரோம். இந்த ஹைங் அப்படிங்கிறது ப்ளூரல் வித் ரெஸ்பெக்ட், 2க்குமே பயன்படும். இவர் எனது, என்னுடைய தந்தை. ஏ இவர், இங்க பிதாஜின்னு வந்துருச்சு, அப்ப இங்க இவர் இவர்கள் அப்படின்னு ப்ளூரல்ல வராது. மேரே என்னுடைய, இல்லைன்னா எனது. பிதாஜி ஹைங் அப்பா. ये डाक घर में काम करते हैं. இவர், டாக் கர் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ். இவர் அதாவது என்னுடைய அப்பா, டாக் கர்மே போஸ்ட் ஆபீஸில், காம் கர்த்தே ஹை வேலை செய்கிறார். கர் அப்படின்னா செய்யறது, ஆக்ஷன் வேர்டு. இதோட இங்க என்ன வந்திருக்கு? தே. இங்க இந்த தே எதை குறிக்குது? ப்ளூரலோ இல்ல சிங்குலரா இருந்தா ரெஸ்பெக்டோ குறிக்குது. இங்க எந்த அர்த்தத்துல வந்திருக்குது? சிங்குலர், ஆனா ரெஸ்பெக்டோட வந்திருக்குது. ஏன் அப்படின்னா இங்க யார குறிப்பிடுறோம்? அப்பாவை பத்தி குறிப்பிடுறோம். அதனாலதான் இங்க தே வந்திருக்குது ஆக்ஷன் வேர்டோட. சென்டென்ஸ் முடியும் போது ஹைங் வந்திருக்கு. ஏ இவர் டாக் கர்மே தபால் அலுவலகத்தில், தபால் தந்தி அலுவலகத்தில், காம் கர்த்தே ஹை வேலை செய்கிறார். இது கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். धन्यवाद.